மினிட்ஸில் முடிச்சுக்க போகிறோம் மேக்ஸிமம். இப்போ ஷார்ப் 10 o'clock முடிச்சுப்போம் நாம. ஸோ அது உங்கள் பொறுப்பு. அது நெஞ்சு மேலே கை வச்சு ஆனந்த அம்மா பகவானை கூப்பிடுவீங்க. உங்கள் ஹிருதயத்தில் அம்மா பகவான் ஆனந்தமாக நிறையணும்னு சொல்லி ப்ரே பண்ணிப்பீங்க. நெஞ்சு மேலே கை வச்சு ஆனந்த அம்மா பகவான் சத்தமாக ஒரு நிமிஷம் கூப்பிடுங்க. அம்மா பகவான் பிரசன்ஸ் உள்ளுக்குள்ள ஒரு விதமான பரவசமா ஆனந்தமா வரும். தீட்சை எடுத்துக்கோங்க. கோயம்புத்தூர்ல டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஜி. பிரைவேட்ல இருக்காங்க, எல்லாரும் மியூட்ல போங்க ஜி. இங்க என்ன சவுண்ட் வாய்ஸ் வருது ப்ளீஸ். இது மியூட் போட்டாங்கன்னா கனெக்ட் பண்ணிடுறேன். சாந்தி சாந்தி சாந்தி. ஃபர்ஸ்ட் உங்க சைட்ல இருந்து நடந்த மிரக்கிள்ஸ் சில பேர் ஷேர் பண்ணட்டும். ஒரு 3 பேர் 4 பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்ப்போம். பாதுகா அபிஷேகத்தில் நடந்த அற்புதமோ, இல்லை மகாதீட்சைக்கு போயிட்டு வந்த பிறகு நடந்த அற்புதமோ, இல்லை வேற ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸோ இருந்ததை நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்கள் சென்டரில் வந்த மிரக்கிள்ஸோ பிரம்மாண்டமான அனுபவம் இருந்தால் ஒரு 3-4 பேர் பார்ப்போம். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் போவோம். ஸ்டார்ட் பண்ண பார்ப்போம். தேங்க்யூ. The person you have called has put you on hold. You can. Anybody want to share? नमस्ते अम्मा भगवान शरणम. नमस्ते दशरथ जी. The person you have. Yes. दिव्या from पलंगानत्तम दशरथ जी. Yes, दिव्या मैडम. ஷார்ட்டா சொல்லுங்க பாப்போம். Yes. நான் மகாதீட்சை முடிச்சுட்டு மகாதீட்சையில அம்மா பகவான் வந்து எனக்கு ஸ்வதர்மா காமிச்சாங்க. அது என்னோட ஸ்வதர்மா வந்து லெக்சரர் அப்படின்றது காமிச்சாங்க. அது முடிச்சுட்டு நான் வந்து ஊருக்கு ரிட்டர்ன் ஆயிட்டு இருந்தேன். அப்போ என்ன நடந்தது அப்படின்னா, யாருன்னே தெரியல, ஒரு அக்கா திடீர்னு என்ன நான் அம்மா பகவான் ஸ்வதர்மா லெக்சரர்னு இந்த மாதிரி கேட் எக்ஸாம் அப்ளை பண்ணிருக்கியா அப்படி இப்படின்னு கேட்டாங்க. நாம ஆமாக்கா கேட் எக்ஸாம் அப்ளை பண்ணிருக்கேன் அப்படின்னு. அவங்க வந்து ஒரு கேட் ஸ்கோரரா, இந்த மாதிரி உனக்கு வந்து ஃபண்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் 100 ரேங்க்ஸ்குள்ள வந்துட்டேன்னா அப்படின்னு நிறைய ஐடியாஸ் கொடுத்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் அந்த கேட் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணிருந்தேன். ஆனா எந்த ஒரு அவேர்னஸும் இல்லை. எனக்கு அது எப்படி பண்றது, எப்படி ப்ரிப்பேர் பண்றது எதுவுமே தெரியாது. சடனா யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க அந்த பஸ்ல எனக்கு காமிச்சு கொடுத்து ஒரு கேட் ஸ்கோரர், அவங்களுக்கு வந்து மந்த்லி 8,000 ரீஃபண்ட் கிடைக்குமா. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஐடியாஸ் கொடுத்து அந்த அக்கா அப்போ மீட் பண்ணது வந்து எனக்கு அம்மா பகவான் கொடுத்த பெரிய மிராக்கிள். எனக்கு அவேர்னஸ் எனக்குள்ள கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு நான் அம்மா பகவானுக்கு கொடான கூடி நன்றிகள் சொல்றேன். Thank you, Dashar. Thank you. Yes. Anybody want to share? Fast. Namaste. Yes. ஆனந்தி பேசுறேன் Dashar. Yes, சொல்லுங்க. மகாதீட்சை முடிச்சுட்டு நாங்க வர்றப்போ டெபியூட்டி டிராவல்ஸ் அந்த ஆபீஸ் ஸ்டெப்ஸ்ல அப்படி விழுந்துட்டேன் Dashar. ஆனா கை கால் ஊனுது. இந்த வேகத்துக்கு ஏதாவது ஒரு சின்ன பிராக்சராவது ஆயிருக்கும். ஆனா எதுவுமே அம்மா பகவான் என்னை சேவ் பண்ணி காப்பாற்றிட்டாங்க Dashar. Thank you. Yes. Next. Dashar ji, Anand Kumar Dashar ji. Yes, Kumar sir. Dashar ji,
மகதீஷாவுக்கு முன்னாடி எப்படி எப்படி இருந்தேன் அப்படின்னா, ஒரு தாட் அப்படியே வந்துட்டு இருந்துச்சுன்னா தாட்டு கூட நானும் சேர்ந்து அப்படியே போற மாதிரி தான் இருந்துச்சு. தாட்டு பின்னாடியே நான் அப்படியே ஓடிட்டு இருப்பேன். சம்டைம்ஸ் வந்து எனக்கு இது இப்படி எல்லாம் வருது அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருக்கும். தாட்டு வந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. தாட்டு பின்னாடியே நான் ஓடிடுறேன். அதை இழுத்து பிடிச்சி வைக்க என்னென்னமோ ட்ரை பண்ணி கூட அது ஒன்றுமே அந்த அளவுக்கு வந்து சக்ஸஸாகவே இல்லை. எவ்வளவோ நான் டீச்சிங் கொடுத்துட்டு இருந்தோம். முதல் மகதீஷா போயிட்டு இருந்தோம். அப்புறம் டெய்லி டீச்சிங் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுறோம். அந்த அளவுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. இப்போ மகதீஷா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தாசாஜி உட்கார்ந்துட்டு இருந்தா தாட் அப்படி வருது. வந்துட்டு வந்து அது பாட்டு போயிட்டு இருந்தாஜி. அதனால வந்து எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. அதனால எப்படி இருக்குன்னா உள்ளுக்குள்ள வந்து அமைதியா ஆனந்தமா ஒரு கூலா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லைங்க தாசாஜி. நல்லா சூப்பரா இருக்குங்க தாசாஜி. குட் சார், நல்லா இருக்கீங்க ஸ்டேட்ல. என்ஜாய். தேங்க்யூ தாசாஜி. அதே கண்டா நீங்க தாசாஜி இல்லைங்க சார், இன்னும் ரிசல்ட் வரலைங்க. லெவல் 2 அட்மிட் பண்ணாங்க தாசாஜி. நீ சொல்றதை பார்த்து ஒன்று முக்கியம் வந்திருக்கணும். எல்லாரும் செக் பண்ணிடலாம். லெவல் 2 தேங்க்யூ. தேங்க்யூ தாசாஜி. ನಮಸ್ತೆ ದರ್ಶನ ಗೋಮತಿ ದರ್ಶಿ. எஸ் இங்கிலீஷ். ದರ್ಶಿ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் மகாரிஷா போகிறதுக்கு முன்னாடி சும்மா இவ்வளோ வருஷம் தர்மானதே வேஸ்ட் மாதிரி இருந்தேன் தர்ஷி. அப்புறம் மகாரிஷா ஒன்லி ஐ எம் என்டரிங் வெரி நியூ ஃபார் தர்மா தர்ஷி. அதுக்கப்புறம் தான் அம்மா பகவான் கிட்ட வந்ததுக்கப்புறம் ஐயோ இவ்வளோ நாள் வந்துட்டு அந்த வீக்கெண்ட்லேயே இருந்தோன்றதை நான் பார்க்க முடியுது தர்ஷி. ரெண்டாவது இப்போ வரும்போது பகவான் வந்துட்டு இந்த அளவுக்கு கான்ஃபரன்ஸ்ல எல்லாமே எனக்கு கனெக்ட் பண்ணி கொண்டது எல்லாமே அம்மா பகவான் கொடுத்துட்டு அப்படியே அவங்க எனக்கு க்ரோத் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் தேடாமட்டு அப்போ வந்துட்டு நான் இவ்வளோ நாள் என்ன அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க, நான் தான் அவங்களை இன்னும் கவனிக்கவே தவறிட்டேன்னு சொல்லிட்டு பார்க்க முடியுது சரி. ரெண்டாவது உண்மையை வந்துட்டு உள்ளுக்குள்ள ஒத்துக்கவே வெளியே சொல்ல பயமா இருக்குதா சரி முதல்ல எல்லாமே. இப்போ வந்துட்டு எது எப்படியோ இருந்தாலும் சரி அதை அப்படியே சொல்லிடுறேன். இதுதான் இப்படி நடந்தது, இதுதான் நான், இதுதான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ரியாக்ட் என்ன வரும் அப்படின்றத யோசிக்கிறது கூட இல்லை. ஆக்சுவலி ஹேண்ட் அவுட் அம்மா பகவான். அதுக்கப்புறம் அப்படி சொல்லிடுவேன் பகவான், சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவேன் தர்ஷி. அதுக்கப்புறம் எந்த ரியாக்டும் அங்கே இருக்காது. அப்படியே கேஷுவலா அந்த ரிசல்ட் வந்துட்டு இருக்கோம் தர்ஷி, எந்த சஃபர் இல்லாம. தேர்ட் ஒன் இன்னர் இன்டெகிரிட்டி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பயம் இருந்தது என்ன நானே ஒத்துக்கிறதுக்கு. அதே சேம் டைம் என்னை வந்துட்டு நான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னையே நான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் தர்ஷி. அதுல இருக்கும்போது எல்லாருமே தவறு அப்படின்ற தாஷி சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரேம்ல போட்டு அவங்க வாண்ட் டு பிகம் அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கேன்றது இப்போ வெரி கிளியரா பார்க்க முடிஞ்சிட்டு இருக்கு தர்ஷி. இப்போ ஆக்சுவலி உங்ககிட்ட இதை பேசுறதுக்கு கூட நான் அவரை வந்து போல்டா என்னால் இப்போ பேச முடியும் அப்படிங்கிற கட் மாதிரி இருக்குது சஜி. முதல்லலாம் ஏதோ ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு உங்க கூட பேசிட்டு இருந்திருப்பேன். நான் பண்ணல இல்லை, நான் பண்ணாம யாரோ ஒரு முந்தானே பிடிச்சிட்டு வர மாதிரி இருக்கும். இப்போ வந்து எஸ் ஐ வில் ஃபேஸ் டு பகவான் சஜி அண்ட் அம்மா பகவான் ஃபார் யூ. Thanks a lot. You are becoming great leader, madam. Yes, full blessings for your leadership qualities. Thank you. Yes, anybody want to share your miracle perform? தாசாஜி போர்டு நினைக்கிறேன். சோமாதாஸ் பேசுறேன். சும்மாக சொல்லவும். ராஜபாளையம் பக்கத்துல தலைவாக்கலாம். எங்க அண்ணன் பேத்தி அந்த பிள்ளைக்கு 13 வயசு, அவங்க அண்ணனுக்கு 15 வயசு. அவருக்கு 5 வருஷமா 2 கிட்னி ஃபெயிலியர் ஆகி அம்மா தரிசனம் எல்லாம் வந்து பார்த்துருக்காங்க. இப்போ வரைக்கும் டயாலிசிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ மதுரை மீனாட்சி ஹாஸ்பிட்டல் வந்து பையனுக்கு சிறுநீரக மாற்று சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க வந்து கால் வந்துருச்சு. எங்க வீட்டில் அழுதுருக்காங்க. அப்ப இந்த பொண்ணு அம்மா பகவான் படத்தை வீட்டுல பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த பிள்ளை கேட்டிருக்கு, அம்மா பகவானே எங்க அண்ணனுக்கு சிறுநீரக மாற்று செய்யணும்னா சிறுநீரக படத்தை காமிங்க, இல்ல பேக்கேஜை காமிங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்ப அவரு அந்த கண்ணுல வருங்க பேக்கேஜா வருது. வந்தோடனே இந்த பிள்ளைக்கு என்ன செய்யணும் தெரியாம கேன்னு அழுதுட்டு அவங்க அண்ணனை கூப்பிட்டு, நான் அம்மா அப்பாவா நான் இருக்கேன், நீ கவலைப்படாத, உனக்கு பேக்கேஜ்லேயே எல்லாம் சரி பண்ணிடுவேன், எந்த காரணம் கொண்டு சிறுநீரக மாற்று வச்சு செய்யாதுன்னு சொல்லி அழுதுட்டு அப்படியே ஒரு மயக்கம் வந்து அப்படியே எல்லாரும் வந்துட்டாங்க. வந்தோடனே அந்த பிள்ளைக்கு வந்து எல்லாரும் திமிர் வாங்கிட்டாங்க ஜி. தேங்க்யூ ஜி. தேங்க்யூ. எல்லாரும் மியூட்ல போயிடுங்க ஜி. எஸ் மியூட். 3 லைனும் 3 பெல்ட்டும் 3 லைன்ல வந்துருங்க. ஸோ தட் மியூட் ப்ராப்ளம் இருந்தாலும் மேனேஜ் பண்ணிக்கலாம்.
கட் பண்ணி சீக்கிரம் கூப்பிடுங்க பார்க்கலாம். ஓகே சார். வீட்டில் போயிடுங்க. இன்னைக்கு வரைக்கும் பாதுகாபிஷேகம் அந்த ரிப்போர்ட்ஸ் நான் படிக்கிறேன். அக்கார்டிங் டு லாவண்யாஜி, வெஸ்ட் பெல்ட் வந்து 232 பாதுகாபிஷேகம் 1416 பேருக்கு தீட்சை கொடுத்துருக்கிறீங்க. இதுல ஈஸ்ட் ஜோன் 30 பாதுகாபிஷேகம் 250 தீட்சா, சவுத் ஜோன் 40 பாதுகாபிஷேகம் 388 தீட்சா, வெஸ்ட் ஜோன் வெஸ்ட்ல வெஸ்ட் 77 பாதுகாபிஷேகம் 353 பேருக்கு தீட்சா, நார்த் ஜோன் 49 பாதுகாபிஷேகம் 237 பேருக்கு தீட்சா கொடுத்துருக்குறாங்க. மேட்டுப்பாளையம் 15 62 பேருக்கு தீட்சா, ஊட்டி மகா கேவலம் 9 பாதுகாபிஷேகம் 55 பேருக்கு தீட்சா, பொள்ளாச்சி 10 பேர் 63 தீட்சா, கும்பலப்பேட்டு கும்பமாசம் 2 பாதுகாபிஷேகம் 8 பேருக்கு தீட்சா கொடுத்துருக்குறாங்க. எதுலாம் ரொம்ப கம்மியா வருதோ அந்த ஊருக்கு வந்து அவ்வளோ நெகட்டிவ் கர்மா இருக்குன்னு அர்த்தம். அதுதான் ரிசல்ட். அந்த ஊருக்கு நல்ல புண்ணியம் இருந்தது, மக்களுக்கு நல்ல பிராப்தம் இருந்ததுன்னா எஃபர்ட்லெஸ்ஸா போகும் எல்லாமே. சவுத் பெல்ட் வந்து டோட்டல் 319 பாதுகாபிஷேகம் 2216 பேருக்கு தீட்சை கொடுத்துருக்குறாங்க. மதுரை இஸ் ஆன் லீட் வித் 120 பாதுகாபிஷேகம் 530 பேருக்கு தீட்சா, தேனி 71 பாதுகாபிஷேகம் 765 பேருக்கு தீட்சா. தேனியில நிறைய தீட்சா போயிருக்கு, பாதுகாபிஷேகம் கம்மி. விருதுநகர்ல 47 பாதுகாபிஷேகம் 353 தீட்சா, திண்டுக்கல்ல 39 பாதுகாபிஷேகம் 314 பேருக்கு தீட்சா, சிவகங்கால வந்து 38 பாதுகாபிஷேகம் 205 பேருக்கு தீட்சா, யூத் மட்டும் 4 பாதுகாபிஷேகம் 49 தீட்சா கொடுத்துருக்குறாங்க. சென்ட்ரல் பெல்ட் ஈரோடு கரூர் திருப்பூர்ல 242 பாதுகாபிஷேகம் 1998 பேருக்கு தீட்சா கொடுத்துருக்குறாங்க. ஈரோடு 48 to 81, கோபி 52 பாதுகாபிஷேகம் 315 தீட்சா, சத்தியமங்கலம் 28 பாதுகாபிஷேகம் 234 தீட்சா, கரூர்ல 29 பாதுகாபிஷேகம். என்ன கரூர் மகா கேவலமா இருக்கு, பட் தீட்சா மட்டும் அதிகமா கொடுத்துருக்கீங்க 515 பேருக்கு. திருப்பூர் இன்னும் கேவலம் 19 பாதுகாபிஷேகம் 133 பேர் தீட்சா, அவினாஷி 58 பாதுகாபிஷேகம் 481 தீட்சா, யூத் வந்து 8 பாதுகாபிஷேகம் 39 பேர் தீட்சா. அந்த பெல்ட் மட்டும் 793, டோட்டல் எல்லாம் சேர்ந்து 793 பாதுகாபிஷேகம் இது வரைக்கும் 14 டேஸ்ல 5630 பேருக்கு அம்மா பகவான் அனுகிரகம் போயிருக்கு. ஸோ இது வந்து டெய்லியும் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது வந்து உங்களுடைய பொறுப்பு. பகவான் தான் சொல்லியிருக்காரு, நீங்க தான் குரு அப்படின்னுட்டு. ஸோ பார்க்கலாம் எவ்வளோ பேர் வந்து அம்மா பகவானோட விஷனை வந்து தன்னுடைய விஷன் நினைச்சு சின்சியராக சேவை பண்றீங்கன்னு. 1000 பேர் டெய்லி கான்ஃபரன்ஸ்ல வராங்க. மகாதீக்ஷா பீப்புள் மட்டும் நம்ம பெல்ட்ல 1000 பேர் இருக்கிறாங்க. அவேகண்ட் பீப்புள் 500 பேர் இருக்கிறாங்க.
சென்டர்ஸ் எத்தனையோ இருக்கு. இதுல ஜஸ்ட் 10% டிவோட்டிஸ் வந்து ஃபீல்ட்ல இறங்கி சேவை பண்ணா கூட டெய்லியும் வந்து 300 பாதுகாப்பு இன்க்ரீஸ் ஆகும். அது கூட ஆகலைன்னா நம்ம பெல்ட்ல 10% டிவோட்டிஸ் கூட சேவை பண்ணலன்னு அர்த்தம். அதான் ட்ரூத். இட் இஸ் 100 பேர் நான் வந்து லீடர்னு சொன்னாங்கன்னா அதுல வந்து 10 பேர் கூட சேவை பண்ண மாட்டீங்கன்றது தான் இந்த ரிப்போர்ட்டோட ரெஃப்ளெக்ஷன். பார்க்கலாம், நீங்களாம் கிரேட் லீடர்ஸ் தான், இல்லை நானும் லீடர்னு சொல்லிக்கிட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கீங்களா என்பது. நீங்க புரிஞ்சுக்கணும், அவர் ஹவுஸ் இஸ் ஆன் ஃபயர். வீடு வந்து நெருப்பு பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. அதை அணைக்கிறதோ இல்லை கை தட்டி சிரிச்சு வேடிக்கை பார்க்கறதோ நம்ம கையில இருக்கு. பொறுப்பு இருந்தால் சேவை பண்ணுவீங்க, அதற்கு ஏற்ற ரிசல்ட் நீங்க பார்ப்பீங்க. உங்களுக்கு தீட்சா பவர் அதிகமாகும், ஸ்டேட் ரொம்ப ரொம்ப அதிகமாகும், ப்ராப்ளம்ஸ்லாம் அப்படியே பனி மாதிரி விலகி போகும். அந்த ஸ்டேட் அதிகமாக ஆக எதுவுமே உங்களுக்கு பிரச்சனையா தெரியாது. அதுதான் மிக உயர்ந்த ஸ்டேட். அது ப்ராப்ளம் இருக்குச்சு பகவான் சால்வ் பண்ணாருன்னா அது வந்து ஓகே ஸ்டேட்டு தான். அது எதுவுமே உங்களுக்கு பிரச்சனையா தெரியல அப்படின்னா அதுதான் சூப்பர் ஸ்டேட். அது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது, அது உங்களுக்கு வந்து டிவோர்ஸ் கூட ஆயிருக்கலாம், சொந்த வீடு கூட இல்லாம இருக்கலாம். பட் ஸ்டேட் சூப்பரா இருந்தது வச்சுப்போமே, அதை கூட நீங்க வந்து பிரச்சனையா பார்க்கவே மாட்டீங்க. குழந்தை இல்லைன்னா என்ன, அம்மா பகவான் என் குழந்தைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. டிவோர்ஸ் ஆச்சுன்னா என்ன, அம்மா பகவான் வந்து என் கூடவே இருக்கிறாங்களே, சேவை பண்றது நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது மக்களுக்கு தீட்சை கொடுக்கறதுக்கு. ஸோ காந்தி மகான் இல்லை விவேகானந்தர் அவங்கெல்லாம் எப்படி சேவை பண்ணோம், நானும் அந்த மாதிரி சேவை பண்றேன் அப்படின்னுட்டு உங்களை பத்தி உங்களுக்கு கிரேட் ஃபீலிங் வரும். அதே போல் சொந்த வீடு இல்லைன்னா என்ன, அம்மா பகவான் நமக்கு என்னத்தை வசதி கொடுத்துருக்கிறாரு இல்லையா என்று அந்த மைண்டு எதையுமே பிரச்சனையா பார்க்காது. அதுதான் சூப்பர் ஸ்டேட். அது அந்த மாதிரி ஸ்டேட்டுக்கு போறதுக்கு புண்ணியம் வேணும். புண்ணியம் இல்லாத ஆசாமிகளுக்கு எல்லாமே இருந்தாலும் அந்த மைண்டு எல்லாத்தையும் பிரச்சனையாவே பார்த்துட்டு இருக்கோம். பெரிய கார் இருக்கும், சூப்பரா ஒரு சொந்த வீட்டுல இருப்பீங்க, எல்லாமே இருக்கும். உங்க ஒய்ஃப் வந்து சும்மா முகத்தை உம்முன்னு வச்சிருப்பாங்க, டல்லா வச்சுட்டு இருப்பாங்க. அதை வந்து அந்த மைண்டு பாரு, பொங்கல் அதுமா மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறா, இவெல்லாம் பொம்பளையா, எப்ப பார்த்தாலும் சிலிச்சுட்டு விழுந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறா, கொஞ்சம் கூட புத்தியே கிடையாது, நல்ல நாள் அதுமா எப்படி இப்படி இருக்கிறாள் என்னட்டு அவங்க ஏதோ ரீசன்ல வந்து டல்லா இருக்கலாம். பட் உங்க மைண்டு அதை வந்து குறையா சொல்லி உங்களை டிப்ரெஷன்ல போட்டுடும். எல்லாம் கலகலன்னு தெரிஞ்சுட்டு இருப்பாங்க பொங்கல் அன்னைக்கு, நீங்க மட்டும் டல்லா உட்காந்துட்டு இருப்பீங்க. இதான் கர்மா. அந்த மாதிரி எல்லாமே இருக்கும், உங்க அனுபவிக்கவே விடாது எதையுமே. எப்ப பார்த்தாலும் 20 குறை கண்டுபிடிச்சுக்கிட்டு அது இல்லை இது இல்லை அது போச்சு இது போச்சு அப்படின்னுட்டு அந்த மைண்டு வந்து கர்மால போய் மாட்டிக்கிட்டு ஓன்னு குழம்பிட்டு இருக்கும். நீங்க போய் பாதுகாப்பு பண்றீங்களே, வீடு வீடா பண்றீங்க, தீட்சை கொடுக்குறீங்க இல்லையா, அங்க இந்த மேஜிக் நடக்கும். உங்களுக்கு டக்குன்னு அந்த மைண்டு மாறும். அப்படியே எல்லாமே பாசிட்டிவா தெரியும், எல்லாமே பர்ஃபெக்டா தெரியும், எல்லாமே சந்தோஷமா தெரியும். இது வேணும் அப்படின்னா நீங்க புண்ணியம் சேர்த்துக்கணும். புண்ணியம் இருந்தா இது கிடைக்கும். அது உங்க கையில இருக்கு. இது புரிஞ்சுக்கோங்க. நீங்க போய் பாதுகாபிஷேகம் பண்ணி மக்களுக்கு தீட்சை கொடுக்கறது ஊரை மாத்துறதுக்கோ உலகத்தை மாத்துறதுக்கோ எல்லாம் கிடையாது. நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு, நீங்க உங்க வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு நீங்க புண்ணியம் தேடிக்கிறீங்க. வேணும்னா சேவை பண்ணுங்க, இல்லைன்னா உங்க மூலமா இறைவன் போறத வேற யாரு மூலமா பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நல்லா சேவை பண்ணீங்கன்னா லெவல் 50க்கு நீங்க ரொம்ப ஃபாஸ்டா க்ரோ ஆவீங்க. அந்த லெவல் 2ல இப்பதான் ரீசெண்டா கர்நாடகா நடந்து முடிஞ்சது. ஆல்ரெடி 15, 14 இருந்தவங்கலாம் இந்த லெவல் 2க்கு அப்புறமா 28, 30 வந்திருக்கிறாங்க. நீங்க எல்லாரும் கூட கம்மிங் லெவல் 2ல போயிட்டு கலந்துட்டு உங்க லெவல்ஸ் வந்து செக் பண்ணிக்கிட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரலாம். லெவல் அதிகமாச்சுன்னா ஜாயம் அதிகமாகும். ஃபோக்கஸ் ஆன் பாதுகாபிஷேகம். நெக்ஸ்ட் டோனர்ஸ். நீங்க எல்லாரும் கூட எப்படி போன வருஷம் பகவானை நேர்ல வந்து பார்த்து கச்சிங்ஸ் வாங்கிட்டீங்களோ, இந்த வருஷமும் மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து எவ்ரி ஃப்ரைடே நம்ம ஊருக்கு டேட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வருஷம் வருஷம் பகவானை வந்து பார்த்து கச்சிங்ஸ் வாங்குறது ஒரு வழக்கமா வச்சு, ஸோ அது வந்து ஒரு அனுகிரகமா நீங்க எடுத்துக்கணும். யாரெல்லாம் அதுக்கு தயாராகிட்டீங்களோ உங்க ஊர்களுக்கு நாங்க வரும்போது இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் நாம வச்சிருக்கோம். அட்வான்ஸா நீங்க வந்து பணத்தை கட்டி உங்க டேட்ஸ் நீங்க புக் பண்ணிக்கலாம். நம்ம ஜோன்ல இருந்தா பகவான் நம்ம ஆரம்பிக்கிறாங்க பாதுகா அப்படி தட் இஸ் பாத பூஜையை மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து. ஸோ யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு மார்ச் 1ஆம் தேதி, கொஞ்சம் ஸ்லோவா வந்தா 8ஆம் தேதி, இன்னும் ஸ்லோவா வந்தா 15ஆம் தேதி. அதுக்கப்புறமா வந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் புக் ஆகிடும். உங்களுக்கு வந்து சான்ஸ் கிடைக்காது இந்த வருஷம். எல்லாமே இந்த வாட்டி அட்வான்ஸாக போயிட்டு இருக்கிறதுனால நீங்களும் வந்து அட்வான்ஸாக புக் பண்ணிக்கணும்னு நான் சொல்ல வரேன்.
ஃபோக்கஸ் ஆன் பாத பூஜை. ப்ரே பண்ணணும், இறைவா நான் உயிரோடு இந்த பூலோகத்தில் இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் உன்னை வந்து நேரில் வந்து பார்க்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுன்னு சொல்லி நீங்கள் ப்ரே பண்ணணும். இதெல்லாம் தான் வாழ்க்கையில மிகப்பெரிய வாய்ப்புகள். இறைவனை குடும்பத்தோட சந்திச்சு ஆசீர்வாதம் வாங்குறது, அவருடைய அனுகிரகத்தில் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறது, அந்த முக்தியில வளருது, இதெல்லாம் ஒரு பாக்கியம். இது எல்லாமே அதுக்கு நீங்க சங்கல்பம் எடுத்து ப்ரே பண்ணிக்கோங்க. 26, 27 முக்தா ப்ராசஸ் வச்சிருக்கோம் நியமத்துல. ஸோ முக்தர்களுக்கெல்லாம் ஸ்பெஷலாக நம்ம வந்து தீட்சை கொடுத்து ரெடி பண்ண போறோம் நாம. ஸோ எவ்வளோ பேர் ரெடி ஆகிட்டீங்களோ நீங்கள் அட்வான்ஸாக வந்து சொல்லிடுங்க உங்கள் கோச்சஸ் கிட்ட. ஸோ நம்ம ஏற்பாடு பண்ணிப்போம். நீங்கள் வந்து 26, 27 முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டே கூட புறப்பட்டு ஜிசி 3ல போயிட்டு லெவல் 2க்கும் நீங்கள் ரெடி ஆகிக்கலாம். அது கூட பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைங்க எனக்கு வந்து லெவல் 2வா இல்லை நேமமா 2 குழப்பமா இருக்குன்னா லெவல் 2க்கு போங்க. அப்கோர்ஸ் குவாலிஃபை ஆயிருந்தீங்கன்னா. முடியாதவங்க அட்லீஸ்ட் எங்கேயாவது வாங்க. ஸோ அதுக்கு உங்கள் மேலே ஒர்க் பண்ணி உங்கள் லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இது வந்து என்னுடைய சைல்டு அனௌன்ஸ்மெண்ட். அப்கோர்ஸ் உங்கள் ஊருக்கு வந்து 17ஆம் தேதியிலேருந்து ப்ரோக்ராம்ஸ் ஆரம்பிச்சிட்டு இருக்கு. நல்லா சேவ் பண்ணிங்கன்னா மறுபடியும் உங்கள் ஊருக்கு சான்ஸ் கொடுப்போம். ஒழுங்காக பண்ணலன்னா அந்த சான்ஸ் கட் பண்ணிவிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பூர் வந்து மகா கேவலமாக பண்ணாங்க போன வாட்டி. அரேஞ்ச்மெண்ட் சொதப்பல் பண்ணாங்க, ஆர்கனைசேஷன் சொதப்பல், கூட்டம் சொதப்பல், கிரேஸ் 0. அதனால திருப்பூருக்கு மட்டும் இந்த வாட்டி கட் பண்ணிட்டோம் சான்ஸு. அவினாஷ் நல்லா பண்ணதுனால அந்த ஊருக்கு சான்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி யாரெல்லாம் நல்லா பண்ணலையோ அந்தந்த ஊருக்கு வரதே நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். நான் அந்த மக்களை வந்து அந்த ஊரில் வச்சு மீட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். நீங்கள் இன்னொரு ஊருக்கு வரணும். ஸோ உங்கள் ஊருக்கு நாங்கள் வரோம் அப்படின்னா வேலை வெட்டி இல்லாமல் தான் வரதில்லை. உங்கள் ஊர் மக்களுக்கு உங்கள் ஊரில் வந்து கிரேஸ் கொடுக்கறதுக்காக வரோம். அது நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு மக்களை கொண்டு வந்து சேர்த்து அம்மாவும் கிரேஸை வாங்கிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. இந்த வாட்டி வந்து பகவானுடைய ஸ்பீச் ஒன்று போட போகிறோம். 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த ஞானம் உங்களுக்கு கிடைக்காது. அப்படிப்பட்ட ஸ்பீச் த அப்சர்வர் இஸ் அப்சர்வ்டு என்றதை பற்றி அப்பா பேசியிருக்கிறாரு. ரொம்ப 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 அற்புதமான ஒரு டீச்சிங் அது. கிரேட் பிலாசபர் ஜே கிருஷ்ணமூர்த்தி அவருடைய சென்ட்ரல் டீச்சிங் அதுதான். இன்ஃபேக்ட் அதை படிச்சு போய் நிறைய பேர் பைத்தியக்காரன் ஆகிட்டாங்க ஏகே மூமெண்ட்டில். பட் ஃபர்ஸ்ட் டைம் பகவான் அதுக்கு விளக்கம் கொடுத்து டிவோட்டிஸ் அவ்வளோ அப்ரிசியேஷன். நம்ம டிவோட்டிஸ் எல்லா மூமெண்ட்லேருந்து போய் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. அவங்க சொல்கிறாங்க டாக்டர் ஜேகே சொல்லும் போது கூட எங்களுக்கு வந்து தலையை பிச்சுக்கிட்ட மாதிரி இருந்தது. பகவான் வந்து அந்த ஸ்டேட்ல இருந்து சொல்றதுனால எங்களுக்கு கிளியரா புரியுது டாக்டர்ஜி. இதுதான் வந்து பார்க்கவன் பார்க்கப்படுகின்றான் என்பதுக்கு விளக்கமா அப்படின்னுட்டு சில டிவோட்ஸ் அப்ரிஷியேட் பண்ணி எங்களுக்கு சொன்னாங்க. அந்த மாதிரி பகவானுடைய லேட்டஸ்ட் ஸ்பீச் சென்னை மக்களும் பகவான் பேசியிருக்கிறார். டிசம்பர் 2 அன்னைக்கு அவங்க ஏரியாவுக்கு வந்து அந்த கோல்டு தர்ஷனம் சொல்லி அதுக்கு அது உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ண போறோம். அந்த வாட்டி சௌபாகிய பூஜை ரொம்ப நல்லா இருக்கும். அது அம்மா பகவான் வந்து அலங்காரம் பண்ணி இந்த வருஷத்துல அம்மா பகவான் கிரேஸ் நல்லா அதிகமாகிறதுக்கு குடும்பத்துல அமைதி முக்தி ஸ்டேட் எல்லாத்துக்கும் க்ரௌடு மாதிரி நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் உங்க ஊர்களில். நான் பேசினதா டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். Otherwise, we'll go for teaching. Any questions, any doubt? ஒரு நிமிஷம் மூச்சு சீரா எடுத்து சீரா வெளியே விடுங்க. Shanti, Shanti, Shanti. This week, webcast teaching, the awakened one does not crave. The unawakened one keeps craving. The awakened one does not crave. The unawakened one keeps on craving. விழிப்பு நிலை அடைந்த நபர் ஏக்கம் கொள்வதில்லை. விழிப்பு நிலை அடையாத நபர் ஏங்கிக் கொண்டே இருக்கின்றார். விழிப்பு நிலை அடைந்த நபர்
ஏக்கம் கொள்வதில்லை. விழிப்பு நிலை அடையாத நபர் ஏங்கிக் கொண்டே இருக்கின்றார். இந்த கான்டெக்ஸ்ட்ல டிசையர் அண்ட் கிரேவிங், ஆசை ஏக்கம், இதற்குள்ள வித்தியாசம் நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க எப்படிப்பட்ட ஒரு பாவத்துல கேட்கணும்னா, நீங்க எல்லாம் ஃபியூச்சர் குருமார்கள் ஆக போறீங்க பப்ளிக்கு. யூ பீப்பிள் ஆர் கோயிங் டு பிகம் கிரேட் டீச்சர்ஸ். இது வந்து ஒரு டீச்சர் ட்ரைனிங் மாதிரி நான் பேசிட்டு இருக்கிறது. உங்களுக்கு பின்னால ஆயிரக்கணக்கான மக்கள் வர போறாங்க. அதை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுடைய லிசனிங் கெப்பாசிட்டி அதிகமாயிடும். நீங்க உங்களுக்காக கேட்கல, உங்க பின்னாடி வர போற பல ஆயிரக்கணக்கான மக்களுக்காக நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. அந்த ஆட்டிடியூட் நீங்க கேட்கணும். ஏன்னா நாளைக்கு மக்கள் வந்து உங்களுக்கு கேள்வி கேட்க போறாங்க. அப்போ வந்து ஏக்கமே இல்லைன்னா எப்படிங்க வாழ்க்கையில முன்னேறது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஏக்கத்துக்கும் ஆசைக்கும் வித்தியாசம் தெரியணும். அப்போ முக்தி வந்துருச்சு நமக்கு ஆசைங்களே இருக்காதா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஆசைக்கும் ஏக்கத்துக்கும் வித்தியாசம் நீங்க சொல்லணும் மக்களுக்கு. ஆசை என்பது ஒரு விஷயம் உங்களுக்கு விரும்புறீங்க, அதை அடையணும்னு நீங்க முயற்சி பண்றீங்க. இப்போ உதாரணத்துக்கு முக்தன்னு வச்சுக்கோமே, முக்தி அடையறதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து சாப்பாட்டுல ஊறுகாய் வேணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா, முக்தி வந்த பிறகும் ஊறுகாய் வச்சா நல்லா ஹாப்பியா சாப்பிடுவாரு. அது ஏக்கம் அப்படின்னா ஊறுகாய் இல்லாம அவரால் சாப்பிடவே முடியாது. அதான் ஏக்கம். முக்தி வந்த பிறகு கூட ஐயோ பொங்கலாச்சு, இன்னைக்கு வந்து புதுசா ஒரு படம் போகலாமா அப்படின்னு ஆசை வரலாம். புதுசா நல்லா கொஞ்சம் புது ட்ரெஸ்ஸா எடுத்து போட்டுக்கலாமான்னு ஆசை வரலாம். சொந்தக்காரங்களாம் வந்துருக்குறாங்களே, நம்ம வந்து புதுசா வெரைட்டிலாம் வச்சு படைக்கலாமா, நாளைக்கு நம்மளாம் குடும்பத்தோடு ஊட்டிக்கு போகலாமா, எங்கேயாவது வெளியே போகலாமா, அந்த மாதிரிலாம் ஆசை வரலாம். இது முக்தி அடையாத நபருக்கும் முக்தனுக்கும் வரும். இதெல்லாம் பர்ஃபெக்ட். முக்தி வந்ததுனால நீங்க வந்து சன்னியாசி ஆகணும், உலகத்தை இருக்கணும்லாம் வந்தது கிடையாது. முக்தனுக்கும் ஆசைகள்லாம் இருக்கு. விதவிதமா சாப்பிடணும், விதவிதமா டிவி பார்க்கணும், ஊரை சுத்தணும், அது இதெல்லாம் இருக்கும். லெவல் 69 வரைக்கும் ஆசைகள்லாம் இருக்கும். லெவல் 70 தாண்டும் போது அந்த ஆசை கூட வராது. ஏன்னா இந்த ஆசைகளை அனுபவிக்கிறதுனால என்ன குஷி, ஒரு கிக்கு உங்களுக்கு வருதோ, அந்த மனுஷன் எப்பவுமே கிக்கில தான் இருக்கிறான், எப்பவும் குஷியா இருக்கிறான். எதுக்கு ஆசை? ஆல்கோவா சாப்பிட்டு இருக்கிற மனுஷனுக்கு நீங்க சாக்லேட் எடுத்துக்கோப்பா சொன்னா போயான்னு சொல்லுவாங்க. அவன் ஆல்ரெடி சூப்பர் ஸ்டேட்ல இருக்கிறான். அதனால ஒரு சினிமா போனா என்ன ஒரு நிறைவு கிடைக்குமோ, ஊருக்கா வச்சு சாப்பிட்டா என்ன ஒரு திருப்தி கிடைக்குமோ, இல்ல புதுசா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஊரை சுத்தனா என்ன உங்களுக்கு கிடைக்குமோ, அதுல விட அதிகமான குஷி இதெல்லாம் ஒண்ணுமே பண்ணாம அவன் அனுபவிச்சுட்டு இருக்கிறான். அதனால அவங்க எதுவுமே தேவையில்லை, ஆசையே வராது. அப்படியே ஆசை வந்துச்சுன்னா அவர் நினைச்சா அது வந்து அவர் தேடி வரும். அந்த ஸ்டேட்ல எனக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணி வேணும் அப்படின்னு நினைச்சாருன்னா அவர் சமைக்க வேண்டாம், யாருக்கிட்டையும் சொல்லணும் அவசியம் இல்லை. யாரோ ஒருத்தர் வருவாங்க, என்னங்க சாமி எங்க வீட்டுல சமைச்சோம் சாப்பிடுங்க சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த லெவல்ல நினைச்சா நடக்கும். நம்ம அதை பத்தி பேசல. இப்போ உங்க லெவல் 7, 8, 10, 12 இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ஆசை இருக்கும். ஆனா அந்த ஆசை நிறைவேறலைன்னா எனக்கு நிம்மதி போச்சு, எனக்கு தூக்கம் வராது, சாப்பிட பிடிக்கல, வாழ்க்கையே வேஸ்ட், வெறுத்து போச்சுன்னுட்டு அந்த மாதிரி ஒரு துக்கம் இருக்காது. ஆசை பிளஸ் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு கிரேவிங். டிசையர் பிளஸ் சார்ஜ் ஈக்குவல் டு கிரேவிங். பாலாஜி லைன்ல இருக்கிறீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். जी नमस्ते सर जी. डिजायर प्लस क्रेविंग इज इक्वल टू दोस्तों सर. डिजायर प्लस चार्ज इक्वल टू क्रेविंग. डिजायर प्लस चार्ज इज इक्वल टू क्रेविंग. लक्ष्मी जी रिपीट பண்ணுங்க. लता जी. லதா ஜி நீங்க சொல்லுங்க. எஸ். ஸோ அந்த டிசையர்ல வந்து சார்ஜ் சேரும்பொழுது அது ஏக்கமா மாறிடுறது. ஆசை
பிளஸ் அதன் மீது இருக்கக்கூடிய ஒரு தீவிர தன்மை, விருப்பு அல்லது வெறுப்பு, அது வந்து ரெண்டும் சேரும் பொழுது அது கிரேவிங்கா மாறுது. ஸோ இந்த முக்தனுக்கு வந்து ஆசை இருக்கும். அது இல்லைன்னா எனக்கு தூக்கம் வராது, சாப்பிட மாட்டேன், வாழ மாட்டேன் அப்படின்ட்டு புலம்பெல்லாம் இருக்கவே இருக்காது. வந்தா சந்தோஷம், வரலையா ரொம்ப சந்தோஷம், போடா அப்படின்னு போயிட்டே இருப்பான் அவன் பாட்டுக்கும். ஸோ ஏன் அப்படின்னா அவருடைய ஆனந்தம் என்பது ஆசைகள் நிறைவேறுவதில் இல்லை. வந்தா சந்தோஷம், வரல நோ ப்ராப்ளம். ஏன்னா அவர் எப்பவுமே உள்ளுக்குள்ள ஓரளவுக்கு சந்தோஷமா இருக்கிறாரு. அப்கோர்ஸ் லெவல் 6, 7, 8, 9லாம் உங்களுக்கு இந்த சொல்ல இருக்காது, பட் இல்லையே என்று கொஞ்சம் ஃபீலிங் இருக்கலாம். பட் லெவல் அதிகமாக ஆக அது கிடைக்கலாம், நோ ப்ராப்ளம் விட்டுனுவீங்க. இன்னும் அதிகமாக அதிகமாக அப்ப எதுக்கடா இது தேவையில்லை போடான்னுவீங்க. லெவல் இன்னும் அதிகமாக அந்த தாட்டே வராது. இதெல்லாம் உங்களுடைய கான்சியஸ் லெவல் மேல ஆதாரப்பட்டிருக்கு. ஸோ இப்போ நாம ட்ரூத்துக்கு வருவோம். இந்த அவேக்கண்ட் ஒன்னு இவருக்கு வந்து மறுபடியும் நம்ம வந்து அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்கிறோம். ஸோ தட் அது உள்ளுக்குள்ள கிளியரா இறங்கணும். அவேக்கண்ட் ஒன்னுக்கு அவருடைய அட்ரஸ் வந்து ரொம்ப தெளிவா தெரியும். அவருடைய அட்ரஸ் வந்து நான் ஒன்றுமற்றவன், நான் ஒருவருமற்றவன், நானே சச்சிதானந்த பரபிரம்மம். இதான் அவருடைய அட்ரஸ். நீ யாருப்பா அப்படின்னு கேட்டா தெளிவா சொல்லுவாரு. நான் வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சைத்தன்யம், அதனுடைய ஸ்திதி வந்து சச்சிதானந்தம். எனக்கு வந்து உருவம் இல்லை, எனக்கு வந்து ஒன்றும் கிடையாது, நான் அந்த ஆத்மா தான் அப்படின்னுட்டு அவருடைய அட்ரஸ் வந்து ரொம்ப தெளிவா இருப்பாரு. இந்த அன்னவேக்கண்ட் வந்து அறியாமையில மாட்டிக்கிட்டு, மைண்ட்ல மாட்டிக்கிட்டு, நான் ஒரு இந்தியன், நான் ஒரு தமிழன், நான் கோயம்புத்தூர்காரன், நான் வடவழியில இருக்கிறேன், இது வந்து எங்க வீடு, இது எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க சித்தி, நான் ஒரு சூரப்புலி, நான் வந்து ஒரு மேதாவி, நான் வந்து ஒரு கோவக்காரன், நான் வந்து கொழுப்படுத்துவேன் அப்படின்னுட்டு நிறைய அனாத்மால மாட்டிக்கிறீங்க. இப்போ இதெல்லாம் வந்து பர்சனாலிட்டிஸ். நான் ஒரு சூரப்புலி, நான் ஒரு மேதாவி, நான் கொழுப்படுத்துவேன், நான் ஒரு அகங்காரி, இதெல்லாம் பர்சனாலிட்டிஸ். இதெல்லாம் மைண்ட்ல வந்து போய் சேர்ந்துடும். இதெல்லாம் வேணும். இந்த உலக வாழ்க்கையில நம்ம நினைச்சதை சாதிக்கிறதுக்கு இந்த பர்சனாலிட்டி வேணும், இந்த ஐடென்டிட்டி எல்லாம் வேணும். பட் ஆனா அவேக்கண்ட் பர்சனுக்கு தெளிவா தெரியும் இதெல்லாம் நான் கிடையாது அப்படின்னு. அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய தாட் அவரது இல்லை, மைண்ட் அவரது இல்லை, பாடி அவரது இல்லை. இது மூணுத்தையும் பார்த்துக்கிட்டு உள்ள உட்காந்துட்டு இருக்கு இல்லையா, அதுதான் அது. அது எப்படி இருக்கு? எப்போ நிம்மதியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு, நிரந்தரமா இருக்கு. ஸோ அவர் எப்போ அந்த நிரந்தரமான அந்த ஆனந்தத்துல இருக்கிறதுனால அவருக்கு வந்து இது வேணும் அது வேணும் அப்படின்னுட்டு மைண்ட்ல போய் மாட்டிக்கிட்டு கிரேவிங்லாம் இல்லை. இந்த அன்னவேக்கண்ட் ஒண்ணுக்கு இதை பத்தி 0 நாலேஜ் அவர் ஸ்டேட்லயும் இல்லை. அதனால ஸ்டேட் இல்லாததுனால அவர் மைண்ட்ல போய் மாட்டிக்கிறாரு. அந்த மைண்ட்ல போய் மாட்டிக்கிட்டதுனால மைண்டினுடைய எல்லா தேடுதலுக்கும் அவர் வந்து பலிகடாக ஆயிடுறாரு. ஐயோ பொண்ணு கல்யாணம் ஆகலையே, என்னடா லைஃப் இது மாட்டிக்கிறாரு. ஐயோ சொந்த வீடு கூட இல்லையே, அண்ணன் வீடு கட்டிட்டான், தம்பி வீடு கட்டிட்டான், நான்லாம் வந்து இப்படியா வேஸ்ட் நான் அப்படின்னுட்டு புலம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு, மாட்டிக்கிட்டாரு. ஏதோ ஒன்று அந்த மைண்ட் தூக்கி போடும், அதை கேட்ச் பிடிச்சிக்கிட்டு தபோதிபோன்னு கட்டிட்டே உட்காந்துட்டு இருப்பாரு. பாரு பகவான் நமக்கு முக்தி கூட கொடுக்கல, என்ன வாழ்க்கை இது, ஏதோ ஒன்று மாட்டிப்பாரு. அவர் என்ன கேட்கிறாரோ அது கிடைச்சிடும். கிடைச்சிட்டாலும் இன்னொன்று எடுத்து வச்சுப்பாரு, அது இல்லையே அது இல்லையே அது இல்லையன்னுட்டு. அதுவும் கிடைச்சிரும், மறுபடியும் இன்னொன்று எடுத்து வச்சுப்பாரு, அது இல்லையே அது இல்லையே அது இல்லையேன்னு. ஒரு வாட்டி மகாதீஷ் ஒரு அம்மா கேள்வி கேட்டுச்சு, தாசாஜி நல்லா தெரியுது அம்மா மகன் எவ்வளவோ நம்ம கொடுத்துருக்குறாங்கன்னு, இருந்தாலும் இந்த மைண்டு கொடுத்ததெல்லாம் விட்டுட்டு எது இல்லையோ அதை பத்தியே நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கேன், இது ஏன் தாசாஜி? நிறைய மிரக்கல் நடந்திருக்கு, நான் சந்தோஷப்படுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை நினைச்சு பார்த்து நான் ஹாப்பியா இருக்கலாம். பட் இருந்தாலும் என் மைண்டு இல்லாததுதான் பார்த்துட்டு இருக்கு, குறை மட்டும் தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கு, இது ஏன்? அதுக்கு அந்த மாதிரி நான் சொன்னேன், பாருமா உன் மைண்டு வந்து குறை கண்டுபிடிக்கல, அந்த குறை கண்டுபிடிக்கிற ப்ராசஸ் தான் மைண்டே. அந்த மைண்ட் வந்து ஒரு அரசியல்வாதி மாதிரி. அவனுக்கு வந்து அவனுடைய கட்சி இருக்கணும் அப்படின்னா
இருக்கிற ஆட்சியில ஏதோ ஒரு குறைய கண்டுபிடிக்கணும். முல்லை பெரியார் இஷ்யூ, இல்ல இலங்கை தமிழர் இஷ்யூ, இல்ல கர்நாடகால தண்ணி வரல இஷ்யூ, இல்ல அந்த இஷ்யூ இந்த இஷ்யூ ஏதோ எடுத்து வச்சுக்கிட்டு அதை பத்தி மேடை போட்டு பேசணும், அதை பத்தி அறிக்கை கொடுக்கணும், அதை பத்தி இவருடைய வியூஸை சொல்லணும், உண்ணாவிரதம் இருக்கணும், போராட்டம் பண்ணணும், தீ குளிக்கணும். இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாதான் அந்த அரசியல்வாதி இருக்கிறா அப்படின்னு மக்களுக்கு தெரியும். இல்லைன்னா மக்கள் அந்த அரசியல் கட்சியை அரசியல்வாதி மறந்தே போயிடுவாங்க. ஸோ அவன் சாகறதுக்கு அவன் தயாரா இல்லை. அதனால அவன் இருக்கிறான்றத காட்டுறதுக்காக அவன் இந்த ஆக்டிவிட்டியில இருக்கணும். மைண்டும் அந்த அரசியல்வாதி மாதிரி தான். இருக்கிறதெல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு, எல்லாமே கடவுளுடைய கிரேஸா நடக்கிறது, நம்ம நல்லதுக்காக தான் அப்படின்னு அந்த மைண்டு பார்த்துட்டா அந்த மைண்டே இருக்காது. ஆனா அந்த மைண்டு சாகிறதுக்கு ஆசை இல்லை, அது வாழணும். எப்படி வாழ்றது? குறைய கண்டுபிடி, தேடிட்டு உட்காந்துட்டு. ஸோ லோயஸ்ட் ஆங்கிள் நீங்க இன்னொரு விஷயத்தை தேடிட்டு இருக்கிறீங்க. ஹையர் ஆங்கிள் அந்த தேடுறது தான் நீங்களே. The craving is the self. அந்த தேடுதல் தான் நீங்க, அந்த தேடுதல் தான் மைண்ட். அதே கண்ட பர்சனுக்கு அந்த தேடுதல் இல்லாததுனால தேடுறவனும் இல்லை. அப்ப யார் தான் இருக்கிறாங்க? ஒன்றுமற்றவன் ஒருவருமற்றவன் சாட்சி பாவம் தான் இருக்கு. சாட்சி பாவம் நபர் கிடையாது, அது இருக்கு. அது உங்களுக்குள்ள மட்டும் இல்லை, இருக்கிறது எல்லாத்தையும் அது மட்டும்தான் இருக்கு. மறுபடியும் நம்ம ஈக்குவேஷன் எடுத்துப்போம். இப்போ கலாஜி இருக்கிறாங்க, கோகுலட்சுமி இருக்கிறாங்க, இந்த பக்கம் லட்சுமிஜி இருக்கிறாங்க, லதாஜி இருக்கிறாங்க வச்சுப்போமே. ஆழத்துல போறீங்க. போகும்போது நீங்க அந்த தாட் இல்லை, நீங்க அந்த மைண்ட் இல்லை, நீங்க அந்த பாடி இல்லை, நீங்க விட்னஸ் கான்சியஸ்னு பாக்குறீங்க. அந்த விட்னஸ் கான்சியஸ்ல இருக்கும் பொழுது நான் இது என்ற தாட் கூட இல்லை, இருக்கிறதுலாம் பியூர் அவேர்னஸ், சைலன்ஸ் மட்டும்தான். அப்போ குப்புலட்சுமிஜி இஸ் ஈக்குவல் டு சைலன்ஸ். சைலன்ஸ்னா என்ன? ஒன்றும் இல்லை, காலி. அதை நம்ம வார்த்தையில சொல்றதுக்கு அமைதின்னு சொல்றோம். எஸ். அதே போல கலாஜி உள்ள போறாங்க, ஆழத்துல போனா அந்த இடத்துல அவங்க எப்படி இருக்கிறாங்க? சைலன்ஸ் தான். அதே போல லட்சுமிஜி, அப்போ லதாஜி. அப்ப நம்ம என்ன சொல்லலாம்னா குப்புலட்சுமிஜி இஸ் ஈக்குவல் டு சைலன்ஸ், கலாஜி இஸ் ஈக்குவல் டு சைலன்ஸ், லதாஜி ஈக்குவல் டு லட்சுமிஜி ஈக்குவல் டு சைலன்ஸ். அப்போ A ஈக்குவல் டு B ஈக்குவல் டு C ஈக்குவல் டு D போட்டுக்கோங்க. அப்போ A ஈக்குவல் டு D. அப்போ கலாஜியும் லதாஜியும் ஒன்று, லதாஜி லட்சுமிஜியும் ஒன்று, லட்சுமிஜியும் குப்புலட்சுமிஜியும் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லைன்னா இந்த 4 பேருமே கிடையாது, அங்க இருக்கிறது எல்லாமே வெறும் சாட்சி பாவம் மட்டும்தான் அப்படியும் சொல்லலாம். எஸ் சார்னோ? ஒண்ணு இவங்க எல்லாரும் ஒண்ணு, இல்லைன்னா இவங்க யாருமே இல்லை, அங்க இருக்கிறதுலாம் ஒன்னே ஒண்ணுதான். எப்படி வேணா நம்ம பார்க்கலாம். அப்ப இருக்கிறதுல என்னது? வெறும் விட்னஸ் கான்சியஸ் மட்டும்தான், சாட்சி பாவம் மட்டும்தான், கடவுள் மட்டும்தான் இருக்கிறாரு. கான்சியஸ்னஸ் இஸ் காட். அந்த கடவுள் தான் உங்களுக்குள்ள ஆத்மாவா இருக்கிறாரு. அந்த கடவுள் தான் மரத்துக்குள்ள வளர்ச்சியா இருக்கிறாரு, நதியா இருக்கிறாரு, கடலா இருக்கிறாரு, மேகமா இருக்கிறாரு. எவ்ரிதிங் இஸ் மேனிஃபெஸ்டேஷன் எனர்ஜி. அவ்வளவுதான். இதுதான் நம்ம முக்தன் நம்ம சொல்றோம். அப்ப நான் யார் அப்படின்னு குப்புலட்சுமி கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் என்ன? நான் ஒரு சைலன்ஸ், நான் ஒன்றுமற்றவன் ஒருவருமற்றவன், நானே அங்க இல்லை. ஆனா இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? அனுபவமா இருக்கிறாங்க, அமைதியா இருக்கிறாங்க, ஆனந்தமா இருக்கிறாங்க. இதுதான் சொல்லிட்டு உட்காந்துருக்கல, சொல்றவன் மைண்ட், அவன் அன்னவே கண்டு. இது உங்களுக்கு ஸ்டேட்டா வரத்துக்கு இப்ப தீட்சை கொடுக்க போறோம். ஸ்ரீமூர்த்தி நடுவே உட்காருங்க. அம்மா பகவானே, இந்த மைண்டு தேடிட்டே உட்காந்துட்டு இருக்கு. அந்த தேடுதல்ல அவன் வாழ்றான், நாங்க செத்து போயிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். இந்த தேடுறவன் தான் மைண்டு, அதுதான் துக்கம் என்பதை எங்களுக்கு இன்னும் நல்லா புரிய வச்சு எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தேடுதலை ஸ்டாப் பண்ணுங்க சொல்லி வேண்டிக்கோங்க. இந்த மைண்ட் எதுக்கு தேடுறதுன்னா நிம்மதிக்கு தேடுது, சந்தோஷத்துக்கு தேடுறது, ஆனந்தத்துக்கு தேடுறது. இன்னும் கரெக்டா சொன்னா ஒருத்தன் ஓடிட்டே இருக்கிறான். ஏன் ஓடுறேன்னு கேட்டா உக்காடுறதுக்கு ஓடுற சாமின்றான். இது பேரடாக்ஸா இல்ல? அந்த மைண்ட் ஓடிட்டே இருக்கிறான். கொஞ்சம் அப்படியே அவன் எதுக்காக ஓடுறான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
You want to relax. You want to be nothing. You want to forget himself. You want to be a nobody. இது நடக்குமா? இது ஓடிட்டே இருக்கிற ஒருத்தன் எதுக்கே ஓடுறான்னு கேட்டா உட்காரத்துக்கு ஓடுறேன்னு சொல்றான். ஒண்ணு இப்போ உட்காரணும், இங்க உட்காந்துடணும், இல்லைன்னா எப்பவுமே உட்கார முடியாது. அங்கதான் மாற்றீங்க எல்லாரும். அந்த வீக்கெண்ட் பீப்புள்லாம் either it is now and here or never. That's why பகவான் சொல்லுவாங்க, the first step is the last step. It is now, it is here. அந்த மைண்ட் புரிஞ்சுக்கணும். நான் தேடுறது, ஓடுறது, போராடுறது, கவலைப்படுறது, இது எல்லாமே என் சந்தோஷத்துக்கு தான். அந்த சந்தோஷம் எங்க இருக்கு? நானே இல்லைன்னா அங்க இருக்கலாம், அதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த மைண்ட் வாயை மூடிக்கிட்டு பொத்திக்கிட்டு செத்து போயிடும். தேடுறது டிராப் ஆயிடும். தேடுறது போச்சு, அதனால தேடுறவனும் போயிட்டான், துக்கமும் போயிடுச்சு, எல்லாம் போச்சு. அப்ப என்னதான் இருக்காங்க? அதான் முக்தி. இந்த கதைகள் பகவான் சொன்னாங்க. ஒரு சமயம் ஒரு ஜமீன்தார் இருந்தாரு. அவர் வீட்டுல ஒரு மிகப்பெரிய வைரம் இருந்துச்சு. அந்த வைரம் தான் குடும்பத்தினுடைய சொத்து, குடும்பத்தினுடைய அதிர்ஷ்டம். ஒரு நாள் திருடன் வந்துட்டான். அந்த ஜமீன்தாரை கட்டி போட்டு உதவன்னு உதச்சி பாக்கெட்ல அந்த சாவி எடுத்து பீரோ திறந்து வைரத்தை எடுத்து ஓடி போயிட்டான். திருடன் ஓடனே ஓன்னு கத்துறாரு. சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டுல இருந்த தம்பி ஓடி வந்து கயிறெல்லாம் கழட்டி விட்டுட்டு என்னென்ன ஆச்சுன்னு உடனே, தம்பி போச்சுடா, நம்ம பாதுகாப்பு போயிடுச்சு, நம்ம நிம்மதி போச்சு, நம்ம சந்தோஷம் போச்சு, நம்ம ஆனந்தம் போச்சு, நம்ம வைரம் போச்சுடா அப்படின்னு அவன் சொல்றாராம். ஐயோ அதுதானேமா நம்ம உயிர் அப்படின்னுட்டு, நீ கவலைப்படாதனே, அவன் எங்க போயிருப்பான், எங்க போயிருந்தாலும் இந்த கிராமத்திலேயே மீறி இருக்க முடியாது, வாங்க தேடலாம் அப்படின்னுட்டு அண்ணனும் தம்பியும் சேர்ந்து தேடுறாங்க. அப்படியே விடிஞ்சே போச்சு, திருடம் கிடைக்கல. பகவான் சொல்றாங்க, இந்த அண்ணனும் தம்பியும் சேர்ந்து இந்த உலகம் முடியற வரைக்கும் தேடினாலும் அந்த திருடனை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா திருடினதே அந்த தம்பி தான். அந்த திருடன் தான் மைண்டு. அவன் எடுத்த வைரம் தான் உங்களுடைய நிம்மதி, சந்தோஷம், அமைதி, ஆனந்தம் எல்லாமே. தேடிட்டு இருக்கிற அந்த ஜமீன்தாரு தான் விழிப்புநிலை அடையாத நபர். முன்னாடி நிம்மதியா இருந்த ஜமீன்தாரு தான் விழிப்புநிலை அடைஞ்ச நபர். உங்களுடைய அறியாமையில அந்த மைண்ட் உங்களை வந்து ஏமாத்திட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். கொஞ்சம் முழிச்சுக்கிட்டீங்கன்னா அந்த வைரம் உங்ககிட்டே இருக்கு. இது எப்படிதான் தொப்பி ஒரு தலையில போட்டுக்கிட்டு ஊரெல்லாம் தேடினா கிடைக்குமா? தோல் மேலே ஆட்டை போட்டுக்கிட்டு உலகத்தெல்லாம் தேடினா கிடைக்குமா? அந்த மாதிரி நீங்க முழிச்சுக்கணும். அது நீ கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, வாட் இஸ் மை ரியல் நீட்? என்னுடைய உண்மையான தேடுதல் என்ன, தேவை என்னன்னு கேட்கணும். வாட் இஸ் மை நீட்? என்னுடைய உண்மையான தேவை என்னன்னு கேட்கணும். ஃபண்டமெண்டல் கொஸ்டின். அப்ப இந்த மைண்ட் சொல்ல, எனக்கு வீடு வேணும் அப்படின்னு. சரி, வீடு கிடைச்சா என்ன கிடைக்கும் நீ கேட்கணும். அப்ப நான் பாதுகாப்பா இருப்பேன். அப்ப நீ கேட்கற பாதுகாப்புனா என்னன்னு கேட்கணும். என் பொண்ணு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு அந்த மைண்டு சொல்லும். சரி, பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, அப்ப என்ன கிடைக்கும்? அப்பாடான்னு இருப்பேன். அப்பாடானா என்னடான்னு கேட்கணும். எனக்கு கடன் அடையணும்னு சொல்லணும் அந்த மைண்டு. சரி, கடன் அடைச்சிட்டு என்ன வரும்? நான் ரிலாக்ஸா இருப்பேன். ரிலாக்ஸ்னா என்னன்னு கேட்கணும். இப்படி அந்த மைண்டு வந்து ஒவ்வொன்றா தூக்கி போடும் அந்த பால். அதுக்கு நீங்க கேள்வி கேட்கணும். சரி, இந்த பால் நீங்க சிக்ஸ் அடிச்சு என்ன ஆகும்? அது தேடுறது எல்லாம் கிடைச்சதுன்னா கிடைக்கிறது அந்த மைண்டே இருக்காது அந்த இடத்துல. பட் அந்த மைண்டு சாதாரண மைண்டு கிடையாது. அது உங்களை விட ரொம்ப கிளவர். உடனே டாபிக்கை மாற்றி இல்ல அது அப்படின்னும், அது கிடைச்சா இல்ல இது இன்னும். அந்த அது இது ஓடுறதுலயே ஓடிடுச்சு 20, 30, 40, 50 வருஷம். இக்கரைக்கு அக்கறை பச்சை. கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணம் சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சீங்க, கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆன பிறகு குழந்தை பெற்றுட்டு சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சீங்க, குழந்தையும் பெற்றாச்சு. குழந்தை பெற்ற பிறகு அவன் வந்து அம்மா அப்பா பேசணும்னு நினைச்சீங்க, அதுவும் ஆச்சு. அதுக்கப்புறம் அவன் காலேஜ் போகணும்னு நினைச்சீங்க, அதுவும் ஆச்சு. எல்லாம் ஆச்சு, நிம்மதி மட்டும் வரல. ஏன்னா அந்த மைண்ட் இருக்கிறதுக்கு நிம்மதியே கிடையாது. அந்த மைண்டை நாம எடுத்துடணும். அது உங்க முயற்சியில முடியாது. உங்களால முடியாதுன்னு கை தூக்குங்க, அம்மா பகவான் எடுத்துருவாங்க. அதுக்காக இப்ப தீட்சை வர போறது. ப்ரே பண்ணுங்க, அம்மா பகவான் இந்த மைண்ட் லபோ தீபோ கத்திக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கானே இந்த திருட்டு பையன்,
என் நிம்மதியை எடுத்துட்டான், என் சந்தோஷம் எடுத்துட்டான், இவன் பாட்டு தேடிக்கிட்டு அவன் வாழ்றான், நான் செத்துட்டு இருக்கிறோம், அந்த மைண்டை கட் பண்ணிடுங்க அப்படின்னு ப்ரே பண்ணுவீங்க. பவர்ஃபுல் தீட்சை வரும். இப்போ அம்மா உங்க கண்களை பாருங்க. யாரெல்லாம் முக்தர்கள் இருக்கிறீங்களோ உங்க ஸ்டேட் டீப்பர் ஆகும்னு சொல்லி ப்ரே பண்ணுங்க. அம்மா உங்க கண்கள் இருந்து முக்திக்கான தீட்சை வரும். உங்க ஸ்டேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக மஞ்சள் தண்ணி தலையில தெளிச்சுக்கிட்டு அம்மா உங்க கண்களே பார்த்துட்டு இருங்க. இப்பொழுது முக்தி தீட்சை. मोक्षो नाम जीवस्य विमुक्तिः एतस्मात् इन्द्रियाणां विमुक्तिः एतस्मात् अहङ्कारात् विमुक्तिः एतस्मात् मनसो विमुक्तिः एतस्मात् ज्ञातस्य बन्धात् विमुक्तिः एतस्मात् संस्कृतिर्बन्धात् विमुक्तिः एतस्मात् समाजस्य बन्धात् विमुक्तिः एतस्मात् कर्मणोर्बन्धात् विमुक्तिः इति सत्यम् सत्यमेव सत्यम् इति सत्यम् सत्यमेव सत्यम् इति सत्यम् सत्यमेव सत्यम् श्री अम्मा भगवान अनुगृहीतोऽस्मि। श्री अम्मा भगवान अनुगृहीतोऽस्मि। श्री अम्मा भगवान अनुगृहीतोऽस्मि। The person who has called has put you on hold. You can wait or call again later. अम्मा प्रतीक्षा पाक। जय बोल अम्मा भगवान की Thank you.